ரொம்ப பேர் சொன்னாங்க, ரொம்ப கேப் விட்டு நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப இடைவெளிக்கு பின்னால் இப்போ வந்து நீ இந்த படம் நடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. சத்தியமாக எனக்கு கேப்பே கிடையாது, எனக்கு கேப்பும் கிடையாது, ஆப்பும் கிடையாது. எப்பயுமே இந்த வடிவேலுக்கு டாப்பு தான். அது காரணம் மக்களாலையும் உங்களாலையும். பங்காளி சொன்ன மாதிரி, சுராஜ் சொன்ன மாதிரி, எந்த பேப்பர் எடுத்தாலும் வாட்ஸ்அப் எடுத்தாலும் எதாக இருந்தாலும் நான் தான் ஒரு கார்ட்டூன் பொம்மையாக வர்றேன். அதில் அந்த அளவுக்கு நகைச்சுவையில் இன்னைக்கு மற்ற அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலையும் என்னை சொல்லி தான் எல்லாமே இன்னைக்கு போடுறாங்க. ஆனால் உண்மையிலே இது நான் எனக்கு கிடைச்ச உழைப்பு. நான் 24 மணி நேரமும் என்னுடைய மூச்சு, என்னுடைய இது எல்லாமே வந்து சினிமாவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். நான் ரொம்ப படங்களை கதை சரியில்லாமல் தான் நான் ரொம்ப படங்களை வேணான்றீங்க. உண்மையிலே நான் வந்து எனக்கு வாய்ப்பு இல்லாமலாம் நான் வீட்டில் உட்காரல. நிறைய அந்த கேப்பில் நிறைய கதைகளை செலக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் அப்படி கேட்ட கதைகள் எனக்கு பிடித்த கதை இப்போ இந்த கத்தி சண்டை. இந்த கத்தி சண்டைங்கிற படத்தில் நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் நினைப்போம் கத்தி சண்டைன்னு. இப்போ 2 பேர் சண்டை போட்டாங்க கத்தி எடுத்துக்கிட்டு. நான் சொல்லி ஒருத்தர் குத்திக்கிட்டு ராஜி ஆகி போய் 108 ஆம்புலன்ஸ் வந்துட போதியா போக சொல்லும் போல் அப்படின்னு. கத்தி சண்டைங்கிறது இந்த படத்தில் கத்தி சண்டையும் கிடையாது, கத்தி பேசுகிற சண்டையும் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு புத்தி சண்டை. இந்த படத்தில் டைரக்டர் சுராஜ் அவர்கள் விஷால ரொம்ப அழகாக அற்புதமாக ஒரு வித்தியாசமாக இந்த படத்தில் வேலை வாங்கியிருக்காரு. இந்த படத்துடைய கதையை கேட்கும் போது எனக்கு வந்து என்ன கேரக்டர்னு கேட்டேன். நான் அதுவும் ஒரு டாக்டர், சைக்காடி டாக்டர் அப்படின்னாரு. டுபாகூர் டாக்டரான்னு கேட்டேன். அது ஏற்கனவே பண்ணிட்டேன் நான் அப்படின்னா. டுபாகூர் கிடையாது, ஆனால் டுபாகூர் மாதிரியே போய்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையான டாக்டர் நீங்கள். திரையில் வந்து படம் திமிரு, அது ஹிட்டு. தரையில் பல கோடி மக்கள், ஒரு ஜனாதிபதி தேர்தல் மாதிரி நடந்துச்சு அந்த தேர்தல். பல கோடி மக்களுடைய ஆசீர்வாதத்தில் வெற்றி பெற்ற சூப்பர் டூப்பர் ஹிட் படம் நடிகர் சங்கத்தை காணவில்லை. அது 2வது படம். 3வது படம் நான் சொல்லித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. 3வது படம் கத்தி சண்டை. அது சூப்பர் 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 பம்பர் ஹிட். இது கண்டிப்பாக நடக்கும். அது காரணம் என்னன்னா, விஷாலுடைய மனசு நல்ல மனசு. யாருக்கு எந்த துரோகம் பண்ணக்கூடிய எண்ணமெல்லாம் கிடையாது அவருக்கு. இந்த 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 என்னைக்கு நடிகர் சங்கத்தில் அவர் என்னைக்கு கால் எடுத்து வச்சாரோ அன்னையிலேருந்து இடமே பரிசுத்தமாக இருக்குது. ஏதாச்சும் நல்லது செஞ்சு தான் நான் போகணுன்னு இந்த இளைஞர் இந்த சின்ன வயசுலேயே எல்லாருமே இந்த அளவுக்கு ஒரு குரூப் சேர்ந்துருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு நிறையா வேணும். கொஞ்ச நாளைக்கு மேலே எங்கள் அப்பா தான் செத்து போச்சு. அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது கேட்டுச்சு, ஏப்பா வடிவேலு எதில் வந்த? ஏரோப்ளேனில் வந்துட்டா, பிளேட்டில் வந்தேன். பிளேட்டில் வந்த எவ்வளவு டிக்கெட் வாங்குறாங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன், 4000 ரூபா வாங்குறாங்கத்தா அப்படின்னு. அட நாசமாக போகிற எடுவட்ட வேலை, 4000மா? எவ்வளோ இடத்துல கொண்டாந்து விடுறாங்க? அது எங்கள் ஊர் மதுரை கிழவியெல்லாம் அவள் தைப்பாக பேசும். எவ்வளோ நேரத்தில் கொண்டாந்து விடுறாங்க அப்படின்னு கேட்டுச்சு. 1/2 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் கொண்டாந்து விட்டுருவாங்கத்தா அப்படின்னு. அட நாட்டமாக போகிறவங்களா, 4000 ரூபா வாங்கிட்டு 1/2 மணி நேரத்தில் விடுறானா? ஏன்டா 150 ரூபா கொடுத்தா ரயிலில் விடிய படுக்க போட்டு கூட்டி வர்றா, அவனுக்கு போய் 4000 ரூபா கொடுத்துருக்கேடா. இது பட்டவை ஏமாத்திட்டாயடா. 4 பெரிய ஆளுகளை வச்சு அவனை அடித்து காசை வாங்க போடுறான்னு கிளவி. கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியல எனக்கு. இதை வந்து நம்ம எந்த கணக்கில் சேர்க்கறது, எந்த கணக்கில் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனால் அது லாஜிக்கோட பேசுது. 150 ரூபா கொடுத்தா விடிய ரயிலில் பர்த்தில் படுக்க போட்டு கூட்டி வர்றான். 4000 ரூபாய் கொடுத்து 1/2 மணி நேரத்தில் இருக்கானா, அவன் எவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரனாக இருப்பான். அவனை ஆளை எங்கே இருந்தாலும் அவனை கொண்டு வாடா, விளக்க மாத்திலேயே அடிக்கணும். கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியலை. இது உண்மையிலே இந்த கிளம்பி இவ்வளோ சீரியஸாக இருக்கு. ஆனால் அதில் அவ்வளோ ஹியூமர் இருக்கு. இப்படித்தான் சில விஷயத்தை நான் எடுத்துக்கிறது. அதாவது எங்கே பார்த்தாலும் இப்போ மக்கள்கிட்ட என்ன நடக்குது, மக்கள்கிட்ட என்ன செய்யுது, இதைத்தான் நான் வந்து அப்படி அப்படியே பண்ணுறது. ஒன்றுமே இல்லை. இந்த வெற்றிக்கு காரணம், நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான், மக்கள் தான். ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கு இருக்கனால தான் இன்னைக்கு எனக்கு இந்த புகழ். ஆனால் இந்த இடத்துல இப்போ விஷால் சொன்ன மாதிரி
நான் லெஜெண்டுன்னு சொல்கிறாங்க, லெஜெண்டுனா எனக்கு என்னன்னே தெரியாது. நம்மளுக்கு ஒன்றும் இங்கிலீஷ் கூட என்னன்னே பேச தெரியாது எனக்கு. தமிழே எனக்கு தகராறு. எனக்கு பேசும்போது ஏதாச்சும் இங்கிலீஷ் என்ன டைலாக் பேசுன்னு கேட்பேன். கோப் கபாப் டீ அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்பேன். என்கிட்ட அதை கேட்டுக்கிட்டு அங்கே பேசுவேன். நான் கொஞ்ச நேரத்தில் அர்த்தம் கேட்டால் தெரியாது எனக்கு. அந்த மாதிரி எனக்கு என் வலு எனக்கு தெரியாது, தெரியக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் இன்ன வரைக்கும் இருக்கேன். யானைக்கு தன்னுடைய பலம் தெரிஞ்சால் அது வேறு மாதிரி ஆயிரும். ஏன்னா என்னுடைய வலு தெரியாது. ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இந்த கத்தி சண்டை மேடையில், இந்த வெற்றி விழா மேடையில், இது என்னை பொறுத்தளவுக்கு இது வெற்றி விழா மேடை தான். அந்த மேடை இது ஒரு 100ஆவது நாள் மேடையாக நான் என் குலசாமி ஐயனார் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த படம் பெரிய வெற்றி அடையும். நல்ல ஆன்மாக்கெல்லாம் உள்ளே சேர்ந்துருக்காங்க. தயவு பண்ணி திருட்டு வீசியில் படம் பார்த்தோம்னா நம்ம யாருக்குமே திருடிங்க சாகுவாசம் வேணாம். தயவு பண்ணி திரையில் பார்த்து இந்த படத்தை நல்லபடியாக ஓட வைக்குமா தாழ்மொழியும் கேட்டு விடைபெறுகிறேன். இந்த படம் நான் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் எனக்கு பிடித்த அந்த லெஜெண்ட் வடிவேல் அண்ணன். வடிவேல் அண்ணன் இந்த படத்தில் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இந்த படம் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தான். எத்தனையோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இந்த ஆர்டிஸ்ட் டேட் கிடைக்கலன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆர்டிஸ்ட் போகலாம், இந்த ஆர்டிஸ்ட் டேட் கிடைக்கலன்னு இன்னொரு ஆர்டிஸ்ட் போகலாம். ஆனால் வடிவேல் அண்ணன் பொறுத்த வரைக்கும் இஸ் யூனிக். அவரோட கேரக்டர் வேறு யாராலையும் பண்ண முடியாது. ஸோ அதான் சுராஜ் சார் கிட்ட சொன்னேன். இந்த கதை கேட்டோன்னே, சார் வடிவேல் அண்ணன் பண்ணார்னா நான் இந்த படம் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் எனக்கு அந்த பெருமை, எனக்கு தான் பெருமையாக இருக்குது. நீங்கள் இந்த படத்தில் அவரோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு ஏற்கனவே 2 வெற்றி. மொதல் வெற்றி திமிரு, 2வது வெற்றி எனக்கு கூடவே ஒரு அண்ணனாக இருந்து நடிகர் சங்கம் தேர்தலில் வெற்றி அடைய வச்சார். அது எங்களோட 2வது வெற்றி. இப்போ 3வது கத்தி சண்டை. ஐ தேங்க் வடிவேல் அண்ணா ஃபார் எவ்ரிதிங். இதுக்கு மேலே சொல்லக்கூடாது, அது ஸ்க்ரீனில் வரும்போது எல்லாரும். ஏன்னா நான் எங்கே போனாலும், கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, எங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸரை சந்தித்தாலும் சரி, எல்லாரும் கேட்குற ஒரே விஷயம், வடிவேல் உங்கள் படத்தில் நடிக்கிறாராமே. ஆமாம் சார், எப்போ வருது படம்? ஏன் சார் அப்படி கேட்குறீங்கன்னு நான் கேட்டேன். ஐபிஎஸ் ஆஃபீஷியல்ஸ்லேருந்து எல்லாருமே, கவர்மெண்ட் ஆஃபீஷியல், இல்லைங்க எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது 10:30 மணிக்கு அந்த டிவி ஆன் பண்ணி வடிவேல் அண்ணாவோட காமெடி ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தா போதும், நிம்மதியாக தூக்கம் வரும். ஸோ வேர் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் பேக். நாங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. சூரி என்னோட பிரதர் இந்த படத்தில் கலக்கியிருக்காப்புல. மறுபடி எப்போ இது அமையும்னு தெரியாது, சூரியும் வடிவேல் அண்ணன் ஒரே படத்தில் கிடைக்கிறதுக்கு. இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக வேணும் தமிழ் சினிமாவில். இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் இருந்தால் தான் நிம்மதியாக படம் பண்ணுறோன்ற ஒரு நம்பிக்கை ஆர்டிஸ்ட்டுக்கு தேவையானது. அது மட்டும்தான். படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, இல்லை இந்த வேற படத்தோட பிரச்சனைனால இந்த படம் நின்றுடுமான்ற பயத்திலேயே பாதி ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அது மத்தியில் இப்படி ஒரு நிதானமான ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கும் போது, ஒரு நடிகனா அவருக்கு ஒரு நல்ல வெற்றி படம் கொடுக்கணும்னு சொல்லி நான் எக்ஸ்ட்ராவாக உழைச்சிருக்கேன். ஸோ இந்த படம் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லபடியாக அமையும் நான் நம்புகிறேன். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அது எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் ரிவ்யூயிங் அ ஃபில்ம் இஸ் டெஃபினெட்லி அவங்களோட விருப்பம். இட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஆனால் சம்டைம்ஸ் படம் ஓடிட்டு இருக்கும்போதே அந்த ரிவ்யூ ஷோ முடியறதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல ரிவ்யூ வந்துடுது. இது நான் குத்தமாக சொல்ல, ஏன்னா நான் உங்களெல்லாம் நண்பர்களாக நான் பார்த்துருக்கேன் இந்த 12 வருஷம் ஒரு நடிகனா. ஏன்னா உங்களால் தான் நான் ஒரு புதுமுக நாயகனாக இருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா யூஆர் ஆல்சோ பின் அ வெரி பிக் சப்போர்ட். இந்த ரிவ்யூயிங் மட்டும் கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் வேணும் ஒரு படத்துக்கு. பார்க்குற ஆடியன்ஸே அடுத்த ஷோ போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரியும் படம் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு நடிகனா, இது நான் நடிகர் சங்க பொதுச் செயலாளராக நான் உங்ககிட்ட கேட்கல, ஒரு ரிக்வெஸ்ட், கொஞ்சம் தாமதமாக அந்த ரிவ்யூன்ற ஒரு விஷயம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். கத்தி சண்டை, நான் கொஞ்சம் கருப்பு தான் பாட்டு நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ தான் மற்ற பாட்டெலாம் வந்திருக்கு. ஸோ அதுவும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அண்டு இந்த படம் ஒரு ரொம்ப ஃப்ரீயாக என்னை விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு படம் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட்.
விஷால் நான் கால் பண்ணி கத்தி சண்டைன்னு ஒரு படம் வருது பண்ணேன் அப்படின்னாரு. அதாவது நான் அது என்னன்னா அப்படின்னேன். டேய் அப்படின்னாரு. இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னா, உனக்கு வேணா ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ் சொல்கிறேன். என்னன்னா, வடிவேல் சார் இந்த படத்தில் நடிக்கலாம் அப்படின்னாரு. ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. அதனால வடிவேல் நான் இருக்காரு, த லெஜெண்ட் இஸ் கம்மிங் பேக். அண்டு சூரினா, இது மாதிரி காமெடி ஃபீல்டு ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் நல்ல காமெடி படம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது பெருசாக நாங்களே வந்து இதை வந்து நீங்கள் அப்படி வந்து பாருங்கள் இப்படி வந்து பாருங்கலாம் இல்லை, வாங்க செம்ம என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சுராஜனை என்கிட்ட சொன்னார். வாங்க சந்தோஷமாக போங்கங்கிற மாதிரி வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த படம். அண்டு தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. இவ்வளோ நாளாக இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதான் சொன்ன மாதிரி ஹீரோ ஆகிட்டேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே டைரக்டும் பண்ணுறேன். ஸோ மீசையும் இருக்குது. நான் உங்கள் எக்ஸ்பென்ஸில் நான் என் பப்ளிசிட்டி லைட்டானா. ஸோ என்னோடய மீசையும் இருக்கு படம் வந்துட்டுருக்கு. ஸோ நன்றி வணக்கம். அண்டு அன்புன்னு இருக்காரு. கூடி சீக்கிரம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன்.